Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே பழமையான ஒரு ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கனா வேப்பலாங்கட்டி, அதாவது நார்த்தலப்பொடி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. பிரெக்னன்சி டைத்துல வரக்கூடிய வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நார்த்தல எடுத்துட்டிருக்கேன். நார்த்த இலை இல்லைனா நார்த்தலை மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா நார்த்தலையும் எலுமிச்சை இலையும் கலந்து எடுத்துக்கலாம். இதை நான் அலம்பிட்டு நிழலோட்டமாக ஒரு துணியில் போட்டு காய வைக்கணும். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்ததுன்னா துணியை போட்டு க்ளீனாக தொடச்சிக்கோங்க. இதை நான் இப்போ அலம்பி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தமாக ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்தால் துணி போட்டு தொடச்சிடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நடுவில் ஒரு நரம்பு போகும், அதை ரிமூவ் பண்ணிடணும். சைடில் இருக்கிற இலைகளை மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நரம்பை மாத்திரம் எடுத்துடுங்க. இந்த இலையை மாத்திரம் தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா இலைகளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒன்று, ரொம்ப பழங்காலத்து ஒரு சைட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். மோர் சாத்துக்கு, தயிர் சாத்துக்குலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடு இல்லாமல் சில பேருக்கு பித்தத்தினால நாக்கில் எச்ச ஊறிண்டே இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நார்த்தலை பொடி பண்ணுறதுக்கு நார்த்த இலை, மிளகா, உப்பு, பெருங்காயம் அவ்வளோதான் தேவை சாமான். இப்போ இதுக்கு மிளகா கணக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இலை வந்து நம்மளோட ஒரு கை அளவு இருந்தது அப்படின்னா உள்ளடங்கி ஒரு கை அளவுக்கு மிளகா எடுத்துக்கணும். எனக்கு இந்த மொத்த இலை வந்து 1.5 கை இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது பெருங்காயம் தான். நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு கட்டி பெருங்காயம் கிடைக்கல அப்படின்னா பவுடர் பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு எடுத்துட்டுருக்கேன். உப்பு கொஞ்சமாகவே போடுங்க, அப்புறம் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகா. நான் சொன்ன மாதிரி எனக்கு 1.5 கைப்பிடி அளவுக்கு இலை இருக்கிறதுனால நான் உள்ளடங்கி ஒரு கைப்பிடி மிளகா எடுத்துட்டுருக்கேன். என்னோடய மிளகா வந்து காரம் கம்மிங்கிறதுனால ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கைப்பிடி இலைங்கிறதுனால இன்னும் ஒரு 4 மிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ராக அரைச்சின்னு வரணும். தண்ணிலாம் விடக்கூடாது, பவுட்ராக தான் அரைச்சிக்கணும் நம்ம முதல்ல. இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்ச பொடியோட இலையை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இலையை போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். இலை அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக அரைக்கணும். இப்போ இலையை போட்டு அரைச்சிட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நாராக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பொடியை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி உருண்டையாக கூட உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே பொடியாகவும் வச்சுக்கலாம். வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும் அப்படின்னா 1 வருஷத்துக்கு இந்த பொடி கெடாது. இந்த வேப்பலாங்கட்டி வந்து ரொம்பவே டேஸ்டியான, பழமையான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.